ஓம் சாந்தி. 3/9/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, நீங்கள் தூய்மையற்ற சரீரதாரிகள் எவர் மீதும் அன்பு செலுத்தக்கூடாது. ஏனெனில் நீங்கள் தூய உலகிற்கு செல்கிறீர்கள். ஒரே ஒரு தந்தையின் மீதே அன்பு கொண்டிருங்கள். கேள்வி: நீங்கள் எதனை இட்டு சலிப்பு அடையக்கூடாது, ஏன்? பதில்: உங்களது அப்பழைய சரீரத்தை இட்டு சற்றேனும் சலிப்படையக்கூடாது. ஏனெனில் அச்சரீரம் மிக மிக பெருமதி வாய்ந்ததாகும். ஆத்மா அச்சரீரத்தில் இருந்தவாறு தந்தையை நினைவு செய்வதன் மூலம் மிக பெரிய அதிர்ஷ்ட லாபச்சீட்டை பெறுகின்றார். நீங்கள் தந்தையின் நினைவில் நிலைத்திருந்தால் தொடர்ந்தும் சந்தோஷ போஷாக்கை பெறுகின்றீர்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் தூரதேசவாசிகளாக இருக்கிறீர்கள். பின்னர் நீங்கள் தூரதேசத்துக்கு செல்கின்ற பயணிகள் ஆகுவீர்கள். நாங்கள் ஆத்மாக்கள் இப்பொழுது தூரதேசத்திற்கு செல்வதற்கு முயற்சி செய்கின்றோம். நீங்கள் ஆத்மாக்கள் என்பதையும் தூரதேசவாசிகள் என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே அறிவீர்கள். தூரதேசத்தில் வசிக்கின்ற தந்தையையும் நீங்கள் கூவி அழைத்தீர்கள். வந்து எங்களையும் தூரதேசத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள். இப்பொழுது தூரதேசத்தில் வசிக்கின்ற தந்தை குழந்தைகளாகிய உங்களை மீண்டும் அங்கு அழைத்துச் செல்கின்றார். நீங்கள் ஆன்மீக பயணிகள், ஏனெனில் நீங்கள் அச்சரீரங்களில் இருக்கின்றீர்கள். ஆத்மாவே பயணத்தை மேற்கொள்கிறார். சரீரம் இங்கேயே இருக்கின்றது. ஆத்மாவே பயணம் செய்கின்றார். ஆத்மாக்களாகிய நீங்கள் எங்கு செல்கிறீர்கள்? உங்களுடைய ஆன்மீக உலகிற்காகும். இது பௌதீக உலகம், அது ஆன்மீக உலகமாகும். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளார். நீங்கள் உங்களது பாகங்களை நடிப்பதற்காக எந்த வீட்டிலிருந்து வந்தீர்களோ அங்கு இப்பொழுது திரும்பிச் செல்ல வேண்டும். இது மிகப்பெரிய மேடையாகும். ஒவ்வொருவரும் இம்மேடையில் தத்தமது பாகங்களை நடித்து பின்னர் வீடு திரும்ப வேண்டும். நாடகம் முடிவடையும் பொழுதே உங்களால் திரும்பிச் செல்ல முடியும். இப்போது நீங்கள் இங்கு அமர்ந்திருக்கின்றீர்கள். உங்களது புத்தியின் யோகம் உங்கள் வீட்டுடனும் ராஜ்யத்துடனும் உள்ளது. இதனை மிக உறுதியாக நினைவு செய்யுங்கள். ஏனெனில் உங்கள் இறுதி எண்ணங்களே உங்கள் இலக்கிற்கு உங்களை இட்டுச் செல்லும் என நினைவு கூறப்படுகின்றது. நீங்கள் இப்பொழுது இங்கு கற்கின்றீர்கள். கடவுள் சிவபாபாவே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த அதிமங்கலகரமான சங்கம யுகத்தை தவிர வேறு எக்காலத்திலும் கடவுளால் உங்களுக்கு கற்பிக்க முடியாது. 5000 வருடங்கள் முழுவதிலும் ஒரே ஒரு தடவை மாத்திரமே அசரீரியான தந்தையாகிய கடவுள் வந்து உங்களுக்கு கற்பிக்கின்றார். நீங்கள் இந்த உறுதியான நம்பிக்கையை கொண்டிருக்கின்றீர்கள். இக்கல்வி மிக இலகுவானது. இப்பொழுது நீங்கள் வீடு திரும்ப வேண்டும். முழு உலகமும் அவ்வீட்டை விரும்புகின்றது. அனைவரும் முக்தி தாமத்திற்கு செல்ல விரும்புகின்றார்கள். எனினும் அதன் அர்த்தத்தை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. இந்நேரத்தில் மக்களின் புத்தி எவ்வாறு உள்ளது எனவும் உங்கள் புத்தி இப்பொழுது எப்படியோ ஆகிவிட்டது எனவும் பாருங்கள். அத்தகைய பெரும் வேறுபாடு உள்ளது. நீங்கள் உங்கள் முயற்சிகளுக்கு ஏற்ப வரிசை கிரமமாக சுத்தமான புத்தியை கொண்டிருக்கின்றீர்கள். உலகின் ஆரம்பம், மத்தி, இறுதி பற்றிய மிகச்சிறந்த ஞானத்தை நீங்கள் கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்து நிச்சயமாக சாதாரண மனிதரிலிருந்து நாராயணன் ஆக வேண்டும் என்பது உங்கள் இதயங்களில் உள்ளது. இங்கிருந்து முதலில் நீங்கள் உங்களுடைய வீட்டிற்கு செல்வீர்கள். எனவே நீங்கள் சந்தோஷமாக செல்ல வேண்டும். சத்யுகத்தில் தேவர்கள் எவ்வாறு சந்தோஷமாக தங்கள் சரீரங்களை நீக்கி
இன்னும் ஒரு சரீரத்தை எடுக்கின்றார்களோ அதே போன்று நீங்களும் இப்பழைய சரீரங்களை சந்தோஷத்துடன் நீக்க வேண்டும். அது மிகவும் பெருமதியான சரீரம் என்பதால் நீங்கள் அதனை இட்டு சலிப்படையக்கூடாது. ஆத்மா அச்சரீரத்தின் மூலமாகவே தந்தையிடம் இருந்து ஓர் அதிர்ஷ்ட லாபச்சீட்டை வென்றெடுக்கின்றார். நாங்கள் தூய்மையாகும் வரை எங்களால் வீடு திரும்ப முடியாது. நீங்கள் தந்தையை தொடர்ந்தும் நினைவு செய்யும் பொழுது மாத்திரமே அந்த யோக சக்தி மூலம் பாவ சுமைகள் அகற்றப்படும். இல்லையெனில் பெரும் அளவு தண்டனையை பெற நேரிடும். நீங்கள் நிச்சயமாக தூய்மையாக வேண்டும். லௌகீக உறவு முறைகளில் ஒரு குழந்தை அழுக்கான தூய்மையற்ற செயல் ஏதாவது செய்தால் அவர் நியதிக்கு மாறாக தூய்மையற்றவராகிய காரணத்தால் அவரது தந்தை கோபமுற்று தடியினால் அடிக்கவும் செய்வார். ஒருவர் நியதிக்கு மாறாக எவரையாவது நேசித்தாலும் பெற்றோர் அதனை விரும்புவதில்லை. இந்த எல்லையற்ற தந்தை கூறுகின்றார், குழந்தைகளாகிய நீங்கள் இனிமேலும் இங்கு வாழ வேண்டியதில்லை. நீங்கள் இப்பொழுது புதிய உலகிற்கு செல்ல வேண்டும். விகாரமுள்ள தூய்மையற்ற எவரும் அங்கு இருக்க மாட்டார்கள். தூய்மையாக்குகின்ற ஒரே ஒரு தந்தை மாத்திரமே வந்து எங்களை அவ்வாறு தூய்மையாக்குகின்றார். தந்தையே கூறுகின்றார், எனது பிறப்பு தெய்வீகமானதும் தனித்துவமானதும் ஆகும். நான் செய்வது போன்று எந்த ஆத்மாவும் ஒரு சரீரத்தினுள் பிரவேசிக்க முடியாது. சமய ஸ்தாபர்களின் ஆத்மாக்களும் ஒரு சரீரத்தில் பிரவேசித்தாலும் அது வேறுபட்ட விடயமாகும். நான் அனைவரையும் திரும்பவும் அழைத்துச் செல்ல வருகின்றேன். அவர்கள் தங்கள் பாகங்களை நடிப்பதற்காக மேல் இருந்து கீழே வருகின்றார்கள். நீங்கள் முதலில் எவ்வாறு புதிய உலகிற்கு செல்வீர்கள் என்பதையும் நான் உங்களுக்கு கூறிய பின்னர் அனைவரையும் என்னுடன் அழைத்துச் செல்கின்றேன். சத்தியுகத்து புதிய உலகில் நாரைகள் கிடையாது. தந்தை நாரைகள் மத்தியில் வந்து உங்களை அன்னங்கள் ஆக்குகின்றார். நீங்கள் இப்பொழுது அன்னங்கள் ஆகிவிட்டீர்கள். நீங்கள் முத்துக்களையே தெரிவு செய்கின்றீர்கள். நீங்கள் சத்தியுகத்தில் இந்த ரத்தினங்களை பெறமாட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் இந்த ஞான ரத்தினங்களை பொறுக்கி அன்னங்கள் ஆகுகின்றீர்கள். நீங்கள் எவ்வாறு நாரைகளிலிருந்து அன்னங்கள் ஆகுகின்றீர்கள் என்பதை தந்தை இங்கிருந்து விளங்கப்படுத்துகின்றார். அவர் இப்பொழுது உங்களை அன்னங்கள் ஆக்குகின்றார். தேவர்கள் அன்னங்கள் எனவும் அசுரர்கள் நாரைகள் எனவும் அழைக்கப்படுகின்றனர். நீங்கள் இப்பொழுது குப்பைகளை நீக்கி முத்துக்களை தெரிவு செய்வதற்கு மக்களை தூண்டுகிறீர்கள். நீங்கள் மாத்திரமே பல மில்லியன் மடங்கு பாக்கியசாலிகள் என அழைக்கப்படுகின்றீர்கள். ஒவ்வொரு அடியிலும் பல மில்லியன்கள் இருக்கின்றன. சிவபாபா பல மில்லியன்களை கொண்டிருப்பதற்கு அவருக்கு பாதங்கள் கிடையாது. அவர் உங்களை பல மில்லியன் மடங்கு பாக்கியசாலிகள் ஆக்குகின்றார். தந்தை கூறுகின்றார், நான் உங்களை உலக அதிபதிகள் ஆக்குவதற்காக வந்திருக்கின்றேன். இவ்விடயங்கள் அனைத்தும் மிக தெளிவாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஸ்வர்க்கம் இருந்ததை மக்கள் புரித்துக் கொண்டாலும் அது எப்பொழுது இருந்தது அல்லது மீண்டும் எப்பொழுது வரும் என்பதை அவர்கள் அறியார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது ஞானோதயம் பெற்றுள்ளீர்கள். அம்மக்கள் அனைவரும் இருளில் உள்ளனர். லட்சுமியும் நாராயணனும் எப்பொழுது அல்லது எவ்வாறு உலக அதிபதிகள் ஆகினார்கள் என்பதை அவர்கள் அறியார்கள். அது 5000 வருடங்களுக்கான விடயமாகும். தந்தை இங்கிருந்து உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் உங்களுடைய பாதங்களை நடிப்பதற்காக இங்கு வருவதைப் போன்று அவ்வாறே நானும் வருகின்றேன். நீங்கள் என்னை வரவழைத்து கூறினீர்கள், ஓ பாபா, வந்து தூய்மையற்ற எங்களை தூய்மையாக்குங்கள். நீங்கள் வேறு எவருக்கும் ஒரு பொழுதும் இவ்வாறு கூறியிருக்க மாட்டீர்கள். வந்து எங்கள் அனைவரையும் தூய்மையாக்குங்கள் என உங்கள் சமய ஸ்தாபகருக்கேனும் கூறியிருக்க மாட்டீர்கள். கிறிஸ்துவையோ அல்லது புத்தரையோ தூய்மையாக்குபவர் என அழைக்க முடியாது. குரு என்பவர் சத்கதியை அருள்பவர். அம்மக்கள் சமய ஸ்தாபகர்கள் இங்கு கீழிறங்கி வருகின்றார்கள். பின்னர் அனைவரும் அவர்களை பின்பற்ற வேண்டும்.
அமரத்துவ ரூபமான தந்தை ஒருவரே வீடு திரும்புவதற்கான பாதையை உங்களுக்கு காட்டி அனைவருக்கும் சத்கதியை அருள்கின்றார். உண்மையில் சத்குரு எனும் வார்த்தை சரியானது. நீங்கள் பேசும் வார்த்தைகளை விட சீக்கியர்கள் பேசும் வார்த்தைகள் மிக சரியாக இருக்கின்றன. அமரத்துவமான சத்குரு என அவர்கள் மிக உரத்து கூறுகின்றனர். அவர்கள் இதனை மிகவும் சத்தமாக ஓதுகின்றனர். அவர்கள் கூறுகின்றார்கள், சத்குருவே அமரத்துவ ரூபமானவர். அவருக்கு உருவம் இல்லையெனில் எவ்வாறு அவர் சத்குருவாகி அனைவருக்கும் சத்கதியை அருள முடியும்? அந்த சத்குருவே வந்து தனது சொந்த அறிமுகத்தை கொடுக்கின்றார். உங்களைப் போன்று நான் பிறப்பெடுப்பதில்லை. ஏனைய இடங்கள் அனைத்திலும் சரீரதாரிகளே அமர்ந்திருந்து ஞானத்தை உரைக்கின்றனர். ஆனால் இங்கோ சரீரமற்ற ஆன்மீக தந்தையே அமர்ந்திருந்து உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். பகலுக்கும் இரவுக்கும் இடையிலான வித்தியாசம் இருக்கின்றது. மக்கள் இந்நேரத்தில் செய்பவைகளெல்லாம் தவறானவை. ஏனெனில் அவர்கள் ராவணனின் கட்டளைகளையே பின்பற்றுகிறார்கள். ஒவ்வொருவரிலும் 5 விகாரங்கள் உள்ளன. இப்பொழுது இது ராவண ராஜ்யம். தந்தை இங்கிருந்து இவ்விடயங்களை விவரமாக உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இல்லையெனில் முழு உலக சக்கரத்தை பற்றி நீங்கள் எவ்வாறு அறிந்திருப்பீர்கள்? இச்சக்கரம் எவ்வாறு சுழல்கின்றது என நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதனை உங்களுக்கு விளங்கப்படுத்துமாறு நீங்கள் பாபாவை கேட்பதில்லை. தந்தை நீங்கள் கேட்காமல் தானாகவே தொடர்ந்தும் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் ஒரு கேள்வியேனும் கேட்க வேண்டியதில்லை. கடவுள் தந்தையாவார். தானாகவே அனைத்தையும் உங்களுக்கு கூறுவதும் தானாகவே அனைத்தையும் செய்வதும் ஒரு தந்தையின் கடமையாகும். ஒரு லௌகீக தந்தை தனது குழந்தைகளை தானே பாடசாலையில் சேர்த்து விடுகின்றார். அவர் அவர்களை தொழில் செய்ய வைத்து 60 வயதுக்கு பின்னர் அனைத்தையும் நீக்கிவிட்டு கடவுளை மாத்திரம் நினைவு செய்து பக்தி பாடல்கள் பாடி வேதங்கள் சமய நூல்களை கற்று வழிபாடு செய்யுமாறு அவர்களுக்கு கூறுகின்றார். நீங்கள் அரைக்கல்பமாக பூஜிப்பவர்களாக இருந்து இப்பொழுது அரைக்கல்பத்திற்கு பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் ஆகின்றீர்கள். நீங்கள் எவ்வாறு தூய்மை ஆகலாம் என உங்களுக்கு மிகவும் இலகுவாக விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. பின்னர் வழிபாடு முழுமையாக நிறுத்தப்படுகின்றது. அவர்கள் அனைவரும் பூஜிப்பவர்களாகவே இருக்கின்றார்கள். நீங்களோ ஞானத்தை பெறுகின்றீர்கள். அவர்கள் இருளில் உள்ளனர். ஆனால் நீங்களோ வெளிச்சத்திற்கு, பகல், அதாவது ஸ்வர்க்கத்திற்கு செல்கின்றீர்கள். கீதையில் எழுதப்பட்டுள்ளது மன்மனா பவ. இவ்வார்த்தை மிகவும் பிரபல்யம் வாய்ந்தது. கீதையை கற்பவர்களால் இதனை புரிந்து கொள்ள முடியும். எழுதப்பட்டிருப்பது மிக இலகுவானது. மக்கள் கீதையை தங்கள் வாழ்க்கை முழுவதும் கற்கின்றார்கள். ஆனால் அவர்கள் எதையும் புரிந்து கொள்ளவில்லை. அதே கீதையின் கடவுளே இப்பொழுது இங்கிருந்து உங்களுக்கு கற்பிக்கின்றார். நீங்கள் தூய்மை அற்றவர்களிலிருந்து தூய்மை ஆக்குகின்றீர்கள். நாங்கள் இப்பொழுது கடவுளிடமிருந்து கீதையை செவிமடுத்து பின்னர் அதனை பிறருக்கு உரைத்து தூய்மையானவர்கள் ஆகின்றோம். தந்தையின் மேன்மையான வாசகங்கள் இருக்கின்றன. இது அதே இலகு ராஜயோகம். மக்கள் மூட நம்பிக்கையில் அதிக அளவு மூழ்கிவிடுவதால் நீங்கள் கூறுவதை செவிமடுப்பதில்லை. நாடகத்தின்படி அவர்கள் பாக்கியம் ஆரம்பம் ஆகும் பொழுதே அவர்களால் உங்களிடம் வர முடியும். ஏனைய சமயத்தவர்கள் எவருமே நீங்கள் கொண்டிருக்கும் அளவு பாக்கியத்தை கொண்டிருக்கவில்லை. தந்தை விளங்கப்படுத்தி உள்ளார். உங்களின் இந்த தேவ தர்மமே பெருமளவு சந்தோஷத்தை தருகின்றது. தந்தை கூறுவது சரி என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். சமய நூல்களில் அவர்கள் அங்கு கம்சன், ராவணன் போன்றோரையும் காட்டியுள்ளனர். அங்குள்ள சந்தோஷத்தை பற்றி அவர்கள் எவரும் அறியார். அவர்கள் தேவர்களை வழிபட்ட பொழுதிலும் அவர்களின் புத்தியில் எதுவும் பதிவதில்லை. தந்தை இப்பொழுது கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் என்னை நினைவு செய்கின்றீர்களா? ஒரு லௌகீக தந்தை தனது குழந்தைகளிடம்
என்னை நினைவு செய்யுங்கள் என கூறியதாக நீங்கள் எப்பொழுதாவது கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? ஒரு லௌகீக தந்தை தன்னை நினைவு செய்வதற்கு முயற்சி செய்யுமாறு உங்களிடம் எப்பொழுதாவது கேட்டிருக்கின்றாரா? எல்லையற்ற தந்தை இங்கிருந்து உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். முழு உலகினதும் ஆரம்பம், மத்தி, இறுதி பற்றி அறிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் உலகை ஆட்சி செய்பவர்கள் ஆகுகின்றீர்கள். முதலில் நீங்கள் வீடு திரும்புவீர்கள், பின்னர் இங்கு நடிகர்களாக கீழிறங்குவீர்கள். இப்போது எவராலும் ஒருவரை புதிய ஆத்மா என்றோ அல்லது பழைய ஆத்மா என்றோ கூற முடியாதுள்ளது. புதிய ஆத்மாக்கள் நிச்சயமாக பிரபல்யமானவர்கள் ஆகுவார்கள். இப்பொழுதும் சிலர் எவ்வளவு பிரபல்யமானவர்களாக இருக்கின்றார்கள் என பாருங்கள். பல மனிதர்கள் வருகின்றார்கள். மக்களில் பலர் எதிர்பாராமல் வருகின்றனர். அந்த தாக்கம் இருக்கின்றது. பாபாவும் இவரில் எதிர்பாராமலேயே வருகின்றார். எனவே அந்த தாக்கம் இருக்கின்றது. ஒரு புதிய ஆத்மா வரும்பொழுது பழைய ஆத்மாக்களிலும் தாக்கம் இருக்கின்றது. கொப்புகளும் சிறு கிளைகளும் தொடர்ந்து வெளிப்படும் பொழுது அவர்களுக்கு புகழ் ஏற்படும். அவர்கள் ஏன் மிகவும் புகழ் பெற்றவர்களாக உள்ளனர் என்பதை எவரும் அறியார். அவர்கள் புதிய ஆத்மாக்கள் என்பதால் அவர்களில் கவர்ச்சி உள்ளது. இப்பொழுது எத்தனை போலியான கடவுள்வார் உள்ளனர் என பாருங்கள். இதனாலேயே நினைவு கூறப்படுகின்றது, சத்திய படகு ஆடலாம், ஆனால் அது மூழ்காது. கடவுளே படகோட்டி என்பதால் பல புயல்களும் வரும், குழந்தைகளும் தளம்பல் அடைகின்றனர். படகு பல புயல்களினால் பாதிக்கப்படுகின்றது. ஏனைய ஆன்மீக ஒன்று கூடல்களுக்கு பலரும் செல்கின்றார்கள். ஆனால் அங்கு புயல்கள் என்ற கேள்விக்கே இடமில்லை. இங்கு அப்பாவி பெண்கள் துன்புறுத்தப்படுகின்றனர். இருந்த பொழுதிலும் ஸ்தாபனை நிச்சயமாக இடம்பெறவே வேண்டும். தந்தை இங்கிருந்து விளங்கப்படுத்துகின்றார். ஓ ஆத்மாக்களே, நீங்கள் அத்தகைய கூர்மையான முட்களாகிவிட்டீர்கள். நீங்கள் ஒரு முள்ளாகி ஏனையோரை குத்தும் பொழுது நீங்களும் குத்தப்படுகின்றீர்கள். நீங்கள் செய்கின்ற அனைத்திற்குமான பதிலை நீங்களே பெறுகின்றீர்கள். அங்கு உங்களுக்கு துன்பத்தை விளைவிக்கக்கூடிய எவ்வித அழுக்கும் கிடையாது. அதனாலேயே அது ஸ்வர்க்கம் என அழைக்கப்படுகின்றது. மக்கள் ஸ்வர்க்கத்தையும் நரகத்தையும் பற்றி பேசுகின்றார்கள். எனினும் அவர்கள் எதனையும் புரிந்து கொள்வதில்லை. இன்னார் சொர்க்கத்துக்கு சென்று விட்டார் என அவர்கள் கூறுகின்றனர். உண்மையில் அவ்வாறு கூறுவது தவறாகும். அசரீரி உலகை ஸ்வர்க்கம் என அழைக்க முடியாது. அது முக்திதாமம் ஆகும். அந்நபர் சொர்க்கத்திற்கு சென்று விட்டதாக அவர்கள் பின்னர் கூறுகின்றனர். இங்கு ஒரு வீடு இருப்பதைப் போன்று முக்திதாமமே ஆத்மாக்களின் வீடு என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். பக்தி மார்க்கத்தில் செல்வந்தர்கள் பெரிய ஆலயங்களை கட்டுவிக்கின்றார்கள். சிவனுக்கு எவ்வாறு ஆலயங்கள் கட்டப்பட்டன என பாருங்கள். அவர்கள் லட்சுமி நாராயணனுக்கும் ஆலயங்களை கட்டுகின்றனர். அங்கு பல உண்மையான ரத்தினங்கள் போன்றவையும் இருக்கின்றன. அங்கு பெருமளவு செல்வம் உள்ளது. இப்பொழுது அனைத்தும் போலியாகிவிட்டன. முன்னர் நீங்கள் அதிக அளவு நிஜ ஆபரணங்களை அணிந்தீர்கள். இப்பொழுது அரசாங்கத்திற்கு பயப்படுவதனால் மக்கள் நிஜ ஆபரணங்களை மறைத்துவிட்டு போலியான நகைகளையே அணிகின்றார்கள். அங்கு சத்தியத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. அங்கு பொய்மை எதுவும் கிடையாது. இங்கு அவர்களிடம் நிஜ ஆபரணங்கள் இருந்தாலும் அவற்றை மறைத்தே வைத்திருக்கின்றார்கள். நாளுக்கு நாள் தங்கம் தொடர்ந்தும் மேலும் மேலும் விலை அதிகரிக்கின்றது. அங்கு அது ஸ்வர்க்கமாகும். நீங்கள் அனைத்தையும் புதியதாகவே பெறுகின்றீர்கள். புதிய உலகில் அனைத்தும் புதிதாக இருப்பதுடன் செல்வமும் தாராளமாக இருக்கும். இப்பொழுது எவ்வாறு அனைத்தினதும் விலை அதிகரித்து விட்டது என பாருங்கள். அசரீரி உலகில் ஆரம்பித்து அனைத்து ரகசியங்களும் உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளன. தந்தையை தவிர வேறு எவரால் உங்களுக்கு அசரீரி உலகின் ரகசியங்களை கூற முடியும்? பின்னர் நீங்கள் ஆசிரியர்களாகவும் ஆக வேண்டும். நீங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் வாழலாம், ஆனால் தாமரை மலர் போன்று தூய்மையாக இருங்கள்.
நீங்கள் மற்றவர்களையும் உங்களைப் போன்று ஆக்கினால் அது உயர்ந்த ஒரு அந்தஸ்தை பெற முடியும். இங்கு வாழ்பவர்களை விடவும் உங்களால் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெற முடியும். அது வரிசை கிரமமானது. வெளியில் நிலையத்தில் அன்றி வீட்டில் வாழும்போதும் நீங்கள் மாலையில் கோர்க்கப்பட முடியும். ஒரு வாரத்திற்கு பாட நெறிமுறையை பெற்ற பின்னர் நீங்கள் வெளிநாட்டிற்கோ வேறெங்குமோ செல்ல முடியும். முழு உலகமும் செய்தியை பெற வேண்டும். தந்தை வந்து கூறுகின்றார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யும். அத்தந்தையே விடுதலை அளிப்பவரும் வழிகாட்டியும் ஆவார். நீங்கள் அங்கு சென்றால் பத்திரிகைகள் மூலம் பிரபலமாகுவீர்கள். மற்றவர்களும் இதனை இலகுவானதாக காண்பார்கள். ஆத்மாவும் சரீரமும் இரு வேறுபட்ட விடயங்கள். மனமும் புத்தியும் ஆத்மாவிலேயே உள்ளன. சரீரமோ உயிரற்றது. ஆத்மாவே ஒரு நடிகராகின்றார். ஆத்மாவே சிறப்பியல்பை கொண்டுள்ளார். எனவே நீங்கள் இப்பொழுது தந்தையை நிறைவு செய்ய வேண்டும். வெளியில் வாழ்பவர்கள் நிறைவு செய்யும் அளவிற்கு இங்கு வாழ்பவர்கள் அவரை நிறைவு செய்வதில்லை. அவரை பெருமளவில் நிறைவு செய்து தொடர்ந்தும் மற்றவர்களை தங்களுக்கு சமமாக்குபவர்களும் தொடர்ந்தும் முட்களை மலர்களாக மாற்றுபவர்களும் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெறுகின்றார்கள். முன்னர் நீங்களும் முட்களாகவே இருந்தீர்கள் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். தந்தை இப்பொழுது ஒரு கட்டளையை பிறப்பித்துள்ளார். காமமே கொடிய எதிரி, அதனை வெற்றி கொள்ளுங்கள். நீங்கள் உலகை வென்றவர்கள் ஆகுவீர்கள். எவ்வாறாயினும் வெறுமனே இந்த எழுதப்பட்ட வார்த்தைகளிலிருந்து எவரும் எதனையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். தந்தை இப்பொழுது அனைத்தையும் விளங்கப்படுத்தியுள்ளார். அச்சா, நல்லது. இனிமையிலும் இனிமையாத அன்பிற்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம் 1. சதா ஞான ரத்தினங்களை மாத்திரமே தேர்ந்தெடுக்கும் அன்னங்கள் ஆகுங்கள். குப்பைகளை நீக்கி முத்துக்களை மாத்திரமே தேர்ந்தெடுங்கள். ஒவ்வொரு அடியிலும் பல மில்லியன் வருமானத்தை சம்பாதித்து பல மில்லியன் மடங்கு பாக்கியசாலிகள் ஆகுங்கள். 2. உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறுவதற்கு ஓர் ஆசிரியராகி ஏனைய பலருக்கும் சேவை செய்யுங்கள். தாமரை மலரை போன்று தூய்மையாகி மற்றவர்களையும் உங்களைப் போன்று ஆக்குங்கள். முட்களை மலர்களாக மாற்றுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களின் கருணை உணர்வுகளை வெளிப்படச் செய்வதன் மூலம் கருணை நிறைந்தவராகி எனது மற்றும் உனது என்ற எந்தவிதமான குழப்பத்தையும் முடிப்பீர்களாக. நீங்கள் உங்களின் கருணை உணர்வுகளை வெளிப்படச் செய்வதன் மூலம் கருணை நிறைந்தவராகி எனது மற்றும் உனது என்ற எந்தவிதமான குழப்பத்தையும் முடிப்பீர்களாக. ஆத்மாக்கள் பலரும் அவ்வப்போது துன்ப அலைகளில் அகப்பட்டுக் கொள்கிறார்கள். இயற்கையில் சிறிதளவு குழப்பம் ஏற்பட்டாலும் அனர்த்தங்கள் ஏற்படும் போதும் பல ஆத்மாக்கள் அதனால் துயரத்திற்கு உள்ளாகி கருணையை வேண்டுகின்றார்கள். இத்தகைய ஆத்மாக்களின் அழைப்பை கேட்கும் போது உங்களின் கருணை உணர்வுகள் வெளிப்பட வேண்டும். உங்களின் பூஜிக்க தகுதி வாய்ந்த கருணை நிறைந்த ரூபத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களை சம்பூர்ணமாக்குங்கள். அப்போது இந்த துன்ப உலகம் முடிவடைந்துவிடும். இப்போது துரித கதியில் மாற்றம் நிகழ்வதற்கு நல்லாசிகளின் அலைகளை பரப்புங்கள். அப்பொழுது எனது மற்றும் உனது என்ற குழப்பங்கள் முடிவடையும். ஸ்லோகம். வீணான எண்ணங்கள் என்ற சுத்தியலால் பிரச்சனைகள் என்னும் மலையை உடைக்க முயற்சி செய்வதற்கு பதிலாக அந்த மலையை தாண்டி பாயுங்கள். வீணான எண்ணங்கள் என்ற சுத்தியலால் பிரச்சனைகள் எனும் மலையை உடைக்க முயற்சி செய்வதற்கு பதிலாக அந்த மலையை தாண்டி பாயுங்கள். ஓம் சாந்தி.